மாட்டு காசு போச்சு. இனிமேல் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அரசு ரேஷன் கடை மூலமாக வழங்க வேண்டும். எல்லாம் போச்சுங்க, எல்லாமே போச்சு. ரேஷன் கடையில இருந்து அரிசிக்கு பதிலா எங்களுக்கு வாங்கிட்டாங்கன்னு விவசாயிகள் விளை நிலத்துல இறங்கி ஒப்பாரி வச்சு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. தமிழக அரசு வெள்ள நிவாரண நிதி, மழையினால் பாதிக்கப்பட்ட நெல் பயிர்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதியோர் உதவி தொகை வாங்கினா உங்களுக்கு எல்லாம் நிவாரணம் கிடையாதுன்னு அரசு சொல்லுதுங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க, எல்லாம் போயிடுச்சுன்னு பயங்கரமா அழுறாங்க. நம்ம எல்லாருக்கும் சோறு போடுற விவசாயிகளுடைய முகத்துல இருந்து அந்த சோகத்தை பார்க்கும்போது நமக்கும் ரொம்ப வருத்தமா தாங்க இருக்கு. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சுற்றுப்பகுதியில இருக்கிற ஒடுகத்தூர், மேலரசம்பட்டு, கொட்டாவூர் இந்த மாதிரி சுற்றுப்பகுதிகள்ல சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் அளவுல நெற்பயிர்களை பயிரிட்டு இருக்காங்க. 6 மாசமா அதை பாதுகாத்துட்டும் வந்திருக்காங்க. எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்கு. ஆனா திடீர்னு அறுவடை பண்றதுக்கு முன்னாடி தொடர்ந்து 4வது நாளா மழை வந்திருக்கு. இதனால நெற்கதிர்கள் நீர்ல மூழ்கி சேதமாயிருக்கு. இத பத்தி விவசாயிகள் வேளாண்மை துறை அதிகாரிகள் கிட்ட முறையிட்டு இருக்காங்க. அதுக்கு அதிகாரிகள் முதியோர் உதவி தொகையெல்லாம் வாங்குறீங்களப்பா, சோ அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு நிவாரணம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால விவசாயிகள் மனவேதனை அடைஞ்சிருக்காங்க. விளை நிலத்துல இறங்கி ஒப்பாரி வச்சு கதறி அழுது கண்டன கோஷங்களையும் எழுப்பி இருக்காங்க. எங்களுக்கு நிவாரணம் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னா ரேஷன் கடையில அரிசி கொடுக்கறீங்கல்ல, அதுக்கு பதிலா கொடுங்க அப்படின்னு கதறி அழுதுகிட்டே சொல்றாரு. தற்போது பயிர்கள் தண்ணில மூழ்கி நாற்றுகளாவே முளைச்சிடுச்சு. இதனால ஒரு ஏக்கருக்கு சுமார் 30,000 வரை செலவாகுது. இந்த கடனை திரும்ப செலுத்த முடியாம தவிச்சிட்டு இருக்கோம். அரசு உரிய நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு நெல் பயிருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். அடிக்காதே விவசாயிகள் வயிற்றில் அடிக்காதே. வழங்கிடு நிவாரணம் வழங்கிடு.